குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை எடுத்துருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் கூடவே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி கொஞ்சம் வெள்ளத்தை நல்லா கொஞ்சம் கரைகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கரைசலையும் ஊற்றி இது கூடவே வச்சு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கையில் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் பாருங்க வெள்ளை கரைசல். அதனால வந்து கரண்டிலே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வர்றப்ப நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதை நம்ம வந்து எண்ணெயிலையும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து தோசைக்கல் எடுத்துக்கிறேன். ஸோ தோசைக்கல் நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க, ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை கொடுத்தோன்னா அது வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் எல்லா மாவும் இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். வந்து நம்ம டியூஷன் ஏதாவது போகணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அப்போ நம்ம இதை போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு அவங்க போகிறதுக்கு வசதியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் இருக்கவங்க எடுத்துக்க முடியாது, மிச்சப்படி குழந்தைங்களாம் இதை நல்லா சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிருதுலா பார்த்து கூட டேஸ்ட் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.